வணக்கம் நேயர்களே. கவிஞர் கண்ணதாசரும் எம்.எஸ். விஸ்வநாதனும் பாடல்களை உருவாக்கும் சூழ்நிலையை தனி அழகுதான் என்று சொல்ல வேண்டும். இருவரும் ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொண்டு இசை பெரிதா பாட்டு பெரிதா என போட்டி போட்டு இசை ரசிகர்களுக்கு தேன் சிந்தும் பாடலை கொடுத்துள்ளனர். அதிலும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதர் இசைக்கு கண்ணதாசரின் வரிகள் அனைத்தும் வாழ்விலை கற்றுக் கொடுக்கும் பாடல்களாக விளங்கியுள்ளன. ஒவ்வொன்றையும் அனுபவித்து கவிஞர் தனது பேனாவில் பாடல்களாக வடித்திருப்பார். அப்படி குடிகாரர்களின் மனநிலையை அப்படியே உரித்து வைத்தார் போல் எழுதிய பாடல்தான். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணாம் ஊத்திக்கிற கொஞ்சம். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணாம் ஊத்திக்கிற கொஞ்சம். ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுதே, ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுதே. நான் ஆசையோடு பார்க்கும் பார்வை பேசவில்லையே, போதை வந்த போது புத்தி இல்லையே, புத்தி வந்த போது நண்பன் இல்லையே என்ற பாடலாகும். இயக்குனர் சி.வி. ராஜேந்திரன் இயக்கத்தில் கடந்த 1972 சிவாஜி கணேசன், ஜெயலலிதா ஆகியோர்கள் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் நீதி. இப்படத்தில் இடம்பெற்ற சிவாஜி போதையில் பாடுவது போல் அமைந்த பாடல்தான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் இந்த பாடலாகும். இந்த பாடலுக்கான டியூனை எம்.எஸ்.வி. சொல்லி அவரே இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் என்று பாடியிருப்பார். அப்போது கண்ணதாசர் அவருக்கு 10 ரூபாய் எடுத்து கொடுத்து இந்த பாட்டு ஆரம்ப வரிகள் உன்னுடையது, இந்த 10 ரூபாய் என்று கொடுக்க சொன்னாராம். எம்.எஸ்.வி. அதனை வாங்கும் நேரத்தில் மீண்டும் தனது பாக்கெட்டில் 10 ரூபாய் வைத்திருந்தாராம் கண்ணதாசர். எம்.எஸ்.வி. என்னவென்று கேட்டாராம். எந்த குடிக்காரனும் இன்று முதல் குடிக்க மாட்டேன் என்று கூற மாட்டான். எனவே இன்று என்பதை எடுத்துவிட்டு நாளை என்பதை சேர்த்துக்கொள்வோம். அதன் பின் பாடலை நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் என்று உருவாக்கியிருப்பார். இந்த பாடலை டி.எம். சவுந்தரராஜன் பாடியிருப்பார். எனவே இந்த பாடலை திருத்தியது நான் தான், ஆகவே 10 ரூபாய் எனக்கு தான் என்று எம்.எஸ்.விக்கு தக்லைப் சம்பவம் செய்திருப்பார் குறும்புக்கார கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசர் சொல்லியது போலவே எந்த குடிக்காரனும் இன்று முதல் குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் எடுக்க மாட்டான், நாளை முதல் என்று தான் சத்தியம் எடுப்பான். அப்படியெல்லாம் கவிஞரின் திறமை இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த பாடலும் ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.